பானை செய்கிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த பானைக்கு தேவையான அந்த களிமண்ணை எடுத்து அதை நல்லா பிசைஞ்சு அதில் உள்ள கல் மண் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த பானையை செய்கிறதுக்கு அந்த களிமண்ணை தயார்படுத்துவாங்க. அது தயாரான அப்புறம் அந்த களிமண்ணை அவங்க மனசில் ஒரு ஷேப் வச்சுருப்பாங்க. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த களிமண்ணை அப்படியே வணைய ஆரம்பிப்பாங்க. அவங்க நினச்ச அந்த ஷேப் வரலைன்னா அந்த களிமண்ணை தூக்கிலாம் போட்டுற மாட்டாங்க. அந்த ஷேப் வர வரைக்கும் அந்த களிமண்ணை மறுபடியும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வணைஞ்சு கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தேவனோட கரத்தில் களிமண்ணாக இருக்கும். வேதத்தில் பாருங்கள், எரேமியா 18:6 போட்டிருக்கு, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள்னு. எப்படி அந்த குயவன் அந்த களிமண் ஒழுங்காக அந்த ஷேப்புக்கு வரலன்னா அதை தூக்கி போட மாட்டாரோ, அதே மாதிரி தேவனும் நம்ம கீழ்படியில் பாவம் செஞ்சிட்டோம், தேவனை விட்டு விலகி போயிட்டோன்னு நம்மளை விட்டு கொடுத்துட மாட்டார். நம்மளை விட்டு கொடுக்காத தேவன் அவர். நம்ம தேவனோட வழியில் வர வரைக்கும் நம்மளை வணைந்துட்டே இருப்பார். நீங்கள் அந்த களிமண் எப்படி அந்த குயவனோட கைக்கு ஏற்ற மாதிரி அவர் வணைகிறதுக்கு ஏற்ற மாதிரி வணையுதோ, அதே மாதிரி நீங்கள் உங்களை முழுமையாக தேவனோட கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களை அழகா வணைஞ்சு உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு இலக்கை வைத்திருக்கிறாரு. அந்த இலக்கை நம்ம போய் சேர்ற வரைக்கும் தேவன் நம்மளை அழகா வழி நடத்துவாரு. நீங்க ஒன்ஸ் தேவனோட கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களை பொறுப்பெடுத்து கொண்டு உங்க கரத்தை பிடிச்சு வழி நடத்துவாரு. அதனால இந்த நாள்ல உங்களை முழுமையா தேவனோட கரத்துல அவருடைய சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா ஆசீர்வாதமா மாறும். கர்த்தரோட கரத்துல விட்டு கொடுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோட கூட உங்களை ஆசீர்வாதத்தை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If you take a look at the potters, they will prepare the clay by clearing all the stones and dust in the clay so that it will be easy for them to bring it into a shape. The potters will have a shape in their mind and they will try to shape the clay according to the shape they have in their mind. If they didn't get their desired shape, they will not throw away the clay, but instead they will restart it and they will start to reshape them. They will repeat this process until they get the desired shape. Likewise, in our life, when we are in the hand of God, He will do great miracles in our life. Look what the Bible says in Jeremiah chapter 18 verse 6. Just like clay in the potter's hand, so are you in my hand. Yes, when we surrender ourselves in our God's hand, He will guide us and He will make us reach the destiny that He has for us. Like the potter, if we sin or if we walk away from Jesus, our God will not throw us away. He always tries to reshape us and guide us in the right path, and He will make sure that we reach our destination. So surrender yourself in our God's hand and walk by His will, listen to Him and obey His commands, so that you can reach the destiny our God has for you and you can live a blessed and peaceful life. So surrender yourself to our Lord and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.